தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னா, இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா வந்து பார்க்க போறோம். ஸோ இளநிலை உதவியாளர் மட்டுமே இல்லாம இனிமே நிறைய போஸ்டிங் இதுல அவைலபிளா இருக்கு. ஸோ என்னென்ன போஸ்டிங் அவைலபிளா இருக்கு அப்படின்றத வீடியோக்குள்ள போய் நம்ம தெளிவா பார்க்கலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10, 12 ஆர் எனி பாஸ். ஓகேவா? ஸோ 10, 12 எனி டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ எது படிச்சாலும் பிரச்சனை வந்து கிடையாது. வெறும் நீங்க 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 69,200 வரைக்கும் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல இந்த ஜாப் நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் எல்லாமே எங்க கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வீடியோக்குள்ள நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பா, இதுதான் பாத்தீங்கன்னா உங்க அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல தான் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண போறீங்க. உங்கள்ட்ட மொபைல் இருந்தாலே போதும், ஒரு 5 மினிட்ஸ்லேயே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு நான் தெளிவா வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வீடியோ ப்ராப்பரா கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், நீங்க அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், இந்த 2 லிங்குமே சேர்த்து ஒரே லிங்கா பாத்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்ல நம்ம சொல்லிருக்க ஜாப் பத்தி டீடைல்டா வந்து இங்கிலீஷ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இதை நீங்க படிக்கிறனா நீங்க படிச்சு பார்க்கலாம். அப்படின்னா ஸ்க்ரால் பண்ணி நீங்க கடைசியா வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்துல கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றது மேல வச்சு நீங்க கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டேப்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேல வச்சு நீங்க ஒரு கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான லிங்க் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 15ல இருந்து ஒரு 10, அதாவது 15 to 10 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ 15ல இருந்து ஒவ்வொரு நம்பரா குறைஞ்சு 0 அப்படின்ற வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. 0 அப்படின்றத வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த சைட்டை அப்படியே ஸ்க்ரால் ஆகி கடைசியா வந்து போகும். கடைசியா அந்த மாதிரி கீழே வந்த உடனே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா ஒரு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேல வச்சு நீங்க கிளிக் பண்ண உடனே நீங்க எந்த லிங்கை கிளிக் பண்ணிருக்கீங்களோ அந்த லிங்கான பேஜை உங்களால டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். நீங்க அப்ளை பண்ணக்கூடிய சைட்டுக்குள்ளேயும் போய்க்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கடைசியா வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பரா கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த 2 லிங்குமே உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னால முடிஞ்சளவு 2 லிங்குமே சூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பத்தி நீங்க உடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலா இருக்கும். ஸோ அதனால முடிஞ்சளவு சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் சிம் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்க. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தே ஆகணும், அப்பதான் உங்களுக்கு டீடைல் புரியும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவா பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அது உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 5 விதமான ஜாப் போஸ்டிங் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு சேலரி பாத்தீங்க அப்படின்னா 19,000 இருந்து 63,200 வரைக்கும் மாத சம்பளம் தருவதா அறிவிச்சிருக்காங்க. நீங்க 10ஆம் வகுப்பு and 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஜூனியர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்லயே SNBக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு சேலரி 19,000 இருந்து 63,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் 3 ஜாப் இருக்கு இல்லையா, ஜூனியர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்லயே ஜெனரல் டிபார்ட்மெண்ட், ஜூனியர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்லயே SNPக்கு அண்ட் ஜூனியர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்லயே பாத்தீங்கன்னா FNA, இது மூணுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் லெவல் சேலரி 19,000 இருந்து அதிகபட்ச சேலரி 63,200 வரைக்கும் தருவதா சொல்லியிருக்காங்க. இதற்கு வெறும் நீங்க 10ஆம் வகுப்பு நீங்க 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். கடைசியா இருக்கக்கூடிய இந்த ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் இருக்கு இல்லையா, இதற்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,500 இருந்து சேலரி ஸ்டார்ட் ஆகி 81,100 வரைக்கும் தருவதா சொல்லியிருக்காங்க. இதற்கும் பாத்தீங்கன்னா நீங்க 10ஆம் வகுப்பு நீங்க 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 3 ஜாப்புக்கும் பாத்தீங்கன்னா 28 வயதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க, ப்ரோ 28 வயதுலாம் ரொம்ப கம்மியான வயது ப்ரோ, எப்படி நான் அப்ளை பண்ண முடியும் யோசிப்பீங்க. உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்கு, அது ஒரு 35-40 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 3 ஜாப்புக்கும் பாத்தீங்கன்னா 28 வயதுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. பட் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு 27 வயதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. ஸோ இந்த ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த 4 ஜாப் போஸ்டிங் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ MS ஆஃபீஸ், MS வேர்டு, MS எக்ஸல், பவர் பாயிண்ட் இருக்குங்களா, ஸோ இதெல்லாம் வந்து காமனான விஷயம் தான். ஒரு நார்மலாக இப்போ மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே இந்த MS ஆஃபீஸ், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்லாம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரியலனா கூட யூடியூப்ல போயிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்க யூடியூப் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் டைப்பிங் பண்றதா இருக்கும், அவ்வளவுதான். வேற விட பெரிய விஷயங்களே வந்து கிடையாது. ஸோ டிசேபிள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் MS ஆஃபீஸ், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜாப்போட ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC ST கேண்டிடேட் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க.
அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடிலேயே அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடிலேயே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 15 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடிலேயே ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 13 வருடம் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா 28 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்தாங்க. இதில் ஓவராலாக 15 வயது வரைக்கும் 15 வருடம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 38 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஜாப்க்கு இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்தாலே அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணி அந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி டைம் டியூரேஷன்லாம் முடிச்சு நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அதை கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்க ஜாப் தான் இதில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அப்ளை நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜாப் ரிலேட்டடான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஒவ்வொரு ஜாப்புக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காட்டும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு ஆல்ரெடி லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஆல்ரெடி அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் அப்படியே வந்து இருக்கட்டும். இந்த இடத்துல சல்யூஷன் சொல்லியிருக்கலாம், இதை நீங்கள் கிளிக் பண்ணி மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களோட ஃபுல் நேம் கொடுங்க, உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க, உங்களோட பாஸ்வேர்டு ஒன்று யூனிக்காக கிரியேட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த இடத்துல செக்யூரிட்டி கொஸ்டின் சொல்லி கேட்பாங்க. அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் ஏதாவது நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்கூல் நேமே இல்லை உங்களோட பெட்ஸோட நேமே இல்லை உங்களோட ஃபாதரோட நேம் நீங்கள் எது மாதிரி கொடுக்கலாம். இப்போ பெட்ஸோட நேம்னு ஒரு சிம்பிளாக கொடுத்துட்டு டாக்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்களும் எந்த நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இல்லை கொடுத்துருக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸ்க்குள்ள நீங்கள் டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாலே போதும். இந்த இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணிடுவீங்க. ரிஜிஸ்டர் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு இந்த சைடு வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் எல்லாமே லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் ஆல்ரெடி இதில் கொடுத்துருக்க அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே இமெயில் ஐடி இந்த இடத்துல கொடுத்துட்டு இதில் நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே பாஸ்வேர்டை இங்கே நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல சைன் இன் அப்படின்றத கொடுத்தாலே போதும். இந்த பேஜுக்குள்ளே உங்களால் போய்க்க முடியும். ஸோ இந்த பேஜுக்குள்ளே போயிட்டு காமனான உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் காமனாக கொடுத்து இந்த ஜாப்புக்கு ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி தான் அப்படின்னு இருக்காங்க. ஸோ டெம்பரவரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் போஸ்டிங்கில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ சேம் டைம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டும் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், ஸ்டீனோகிராஃபர் லேட்டாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணி உங்களால் வந்து எழுதிக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு டவுட் இருக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லி ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. 16/4/2025 இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 20/5/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.